பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளை நிறுவனர் அன்புக்கினி அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 5 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஆவண எழுத்தர் பயிற்சி வகுப்பு வந்து நடத்திட்டுருக்கிறாங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸியில் நடத்துனாங்க, மதுரை ஜெஸ்ஸியில். நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் நீங்கள் அங்கே கலந்து கொண்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து ஃப்ரீ வகுப்பு கிடையாது, ஒரு கட்டண பயிற்சி வகுப்பு தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு தொழில் முனைவராக மாறணும், பத்திர எழுத்தராக மாறணும், ஆவண எழுத்தராக மாறணும், நில சம்மந்தப்பட்ட தகவல்களை ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகுப்பில் கலந்து கொண்டவங்க இந்த வகுப்பு குறித்த ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறாங்க. அதையும் கூட அந்த இதில் உங்களுக்கு நான் இணைக்கிறேன். இது வந்து முழுக்க வந்து நம்ம இது ஒரு விளம்பரப்படுத்தணுங்கிறக்காண்டி கிடையாது. தேவை உள்ள நபர்கள், இப்போ நான் அது சம்மந்தமாக தொழில் கற்றுக்க விரும்புகிறேன், அந்த நில சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தகவல்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றவங்க நிச்சயமாக இந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலந்து கொண்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நல்லா இருந்துச்சு இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அந்த 4 நாள் பயிற்சி வகுப்பு இப்போ நடத்த போகிறாங்க. கோயம்புத்தூரில் எட்டிமடை அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவன வளாகத்தில் இந்த வகுப்பு 4 நாள் நடைபெற போகுது. வருகிற 19, 20, 21, 22 இந்த 4 நாளும் தங்குறதுக்கு, அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அனைத்துமே வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கட்டணமாக 12,999 ரூபா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிலம் உங்கள் எதிர்கால புத்தகம் 3 பாகம் வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க நிலம் சம்மந்தப்பட்ட தகவல்களை ஃபுல்லாகவே வந்து அங்கே உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. நீங்கள் பத்திரப்பதிவு எழுத்தராக மட்டும் இல்லை, முழுக்க நில சம்மந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே எளிமையாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன தலைப்பின் கீழே வந்து அந்த வகுப்பு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதையும் பாருங்கள். இந்த வகுப்பு சம்மந்தமாக அண்ணன் அவர்களும் பேசியிருக்காங்க, பரஞ்சோதி அண்ணனும் பேசியிருக்காங்க. அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்க. விருப்பமுள்ள நபர்கள், இது கட்டாயம் கிடையாது, விருப்பமுள்ள நபர்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது. உண்மையிலுமே இந்த வீடியோ போட்டால் அண்ணன் வந்து அவருக்கு வந்து பணம் கொடுப்பார் போல் அப்படின்லாம் இல்லை. அண்ணனுக்கும் நமக்குமான ஒரு 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 நட்பு உறவில் இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து பதிவிடுறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு இது நிச்சயமாக பயன் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவிடுறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த தகவல் இருக்குது. அண்ணன் அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த வகுப்பை நீங்கள் வந்து கலந்து கொண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ணன் பேசுகிறாரு, வாங்க கேட்கலாம். வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர், ஆவண எழுத்தர், தொழில் முனைவோர் பயிற்சி. ஆவண எழுத்தர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அடுத்து வழக்கறிஞர்களுக்கு, அடுத்து இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று சட்டம் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, உங்கள் அனைவருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மதுரை செசி வளாகத்திலே ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். வித்தியாசமாக சேலத்திலே, ஏற்காடிலே நடத்தினோம். இந்த மாதம் கோவையிலே நடத்தவிருக்கிறோம். வருகின்ற 19, 20, 21, 22 இந்த 4 நாட்கள் கோவையில் ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடைபெறவிருக்கிறது. சார் அதில் என்ன சார் சொல்லித்தராங்க? சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நில சட்டங்கள் அனைத்துமே அங்கு பகுத்து ஆராயப்படுகிறது. அதாவது பத்திரங்கள் எழுதுவது என்பது அந்த பத்திரங்களுக்கும் சட்டத்திற்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது என்பது அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பதிவு சட்டங்களாக இருக்கட்டும், முத்திரை சட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து சட்டங்களுமே அங்கு விவாதிக்கப்படுகிறது. ஸ்ட்ராட்டர்ஜி, அதாவது வியூகம் வகுத்தல், ஒரு தொழிலை அமைப்பதற்கான வியூகம் அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பத்திரத்தை எப்படி தற்பொழுது உள்ள நிலையில் டோக்கன் போடுவது, தற்பொழுது எப்படி ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டுவது, எப்படி கணக்கிடுவது, எப்படி பத்திரங்களை தாக்கல் செய்வது, என்னென்ன வகையான பத்திரங்கள் இருக்கிறது, அவை அதற்கு என்னென்ன வகையான வித்தியாச நடைமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது மட்டுமா அங்கு இருக்கு? பத்திரம் பதிந்தால் எதிர்காலத்திலே தணிக்கை துறையிலே சிக்கல்கள் வந்தால் அதனை எப்படி ஹேண்டில் செய்வது, தணிக்கையை பற்றி நம்ம அங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டுமா,
நில சிக்கல்களை தீர்ப்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, நில சிக்கல்களை தீர்ப்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்தி தகவல்களை பெறுவது என்பதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோமான்னு இல்லை. ஒரு சொத்து உங்களை நோக்கி வரப்போறாங்க அப்படின்னா வெறும் பத்திரம் மட்டும் பதியிருந்தா பத்தாது. ஒருத்தர் 5 ஏக்கர் வாங்குறாரு, ஒரு ஃபேக்டரி கட்டணும்னு வாங்குறாரு. ஆனால் அங்கே பார்த்தா 10-15 அடி சந்து தான் இருக்குது. நாம் எதற்காக வாங்குகிறோம் என்று தெரியணும். அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 30 அடி ரோடு தேவை. அதுதான் கம்பைன்டு பில்டிங் ரூல்ஸ் 2019 பேசுது. அதுதான் டிடிசிபி சிஎம்டி ரூல்ஸ் எல்லாம் பேசுது. ஆவண எழுத்தர்களுக்கு இது போன்ற வருவாய்த்துறை ஒரு ஆவண எழுத்து தொழில் பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் என்று போலியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவண எழுத்தர் தொழில் என்பது பத்திரப்பதிவுத்துறைக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வருவாய்த்துறை நடைமுறைகளும் அதில் இருக்கிற பல வகையான பட்டா வகைகளும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். நீதித்துறை ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து சோசியல் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்க வேண்டும். டெக்னிக்கலாக எல்லாம் தெரிஞ்சால் பத்தாது, மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சோசியல் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இவை அனைத்தையுமே 4 நாட்கள் அங்கு உண்டு உறைவிடம், அதாவது வெளியே அனுப்புறதே கிடையாது. உள்ளே வந்தாங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் பொறுமையாக அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுப்பது தான் வேலை. ஏனென்றால் அவர்கள் வெளியே போய் நாங்கள் உங்களால் வெற்றி பெற்றோம், என்னுடைய வருமானத்திற்கோ துணை வருமானத்திற்கோ இந்த பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் வகுப்பு மிகவும் உறுதுணையாக இருந்தது, இன்றைக்கு 4 காசு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அண்ணன் இருந்தார் அப்படின்ற எண்ணம் தோடு, அதாவது அவர்களை புஷ் பண்ணி வருமானத்துக்கு தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள், அவர்களுடைய வீடியோக்களை பாருங்கள், நம்முடைய சேனல்களை நீங்கள் பாருங்கள். பெய்டில் உள்ள போனீங்கன்னா வகுப்பு இருக்குது, அந்த வகுப்பை நீங்கள் கேளுங்கள். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த வகுப்பினை கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் முன்பதிவு ரொம்ப அவசியம். ஏன்னா இது வழக்கமாக நடக்கிற மதுரை செசியில் நடக்கலை, இது புதியதாக கோவையில் நடக்குது. நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க, எப்படி வருவீங்கன்னு எனக்கு உறுதி செய்ததற்கு பிறகுதான் என்னால் அங்கு உண்டு உறைவிட வசதிகளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய முடியும். அதனால் 5 நாட்களுக்கு முன்பே நான் இதனுடைய முன்பதிவை பதிவை நிறுத்தவிருக்கிறேன். எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவருமே இந்த கோவையில் நடக்கின்ற ஆவண எழுத்த தொழில் முனைவோர் பயிற்சியில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம். இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா எங்கேயாவது ஒரு கேம்ப் நடத்துறாங்களா அப்படின்னு நானும் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எப்படி யார் அப்ரோச் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி அகாடமி நடக்குது, யார் மூலமா எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு வரல சார். லாஸ்ட் ஃபேஸ்புக்கில் பரஞ்சோதி பாண்டியன் சொல்லிட்டு சார் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க வீடியோஸு ஃபேஸ்புக் இவங்கெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவரை சாரை 1.5 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆட் வந்துருந்தது, இந்த மாதிரி பிராதம் அகாடமி பிப்ரவரி மந்த் 12, 13, 14 4 days கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் இங்கே காண்டாக்ட் பண்ணி எப்படி பார்க்குறேன்னா, வட சென்னை படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ராஜன் கேரக்டர் பார்த்துருக்கீங்களா சார்? உண்மை சார், தம்மா துண்ட ஆக்கிறதாட்டா அவ்வளவு பெரிய கப்பலை நிறுத்துது. தமிழ்நாட்டுல 592 சப்ரிஜிஸ்டர் இருக்கு, சப்ரிஜிஸ்டர் ஆபீசர் இருக்கு சார். நீங்க எங்க வேணா போய் செய்ய, எவன் தடுக்கிறான் பார்த்துக்க, என் போட்டோ நீ ஆபீஸ்ல மாட்டு சார். அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் யார் சார் உங்களுக்கு சொல்லுவா? 4 days படிச்சீங்களா, கிளம்பி போங்க, நீங்க போன் பண்ணுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் எனக்கு டைம் இருந்தா நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பேக் போனா எனக்கு உங்களுக்கு நீங்க போங்க, என் போட்டோ நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் 10 வருஷமா அண்ணன் கூட இருக்கேன். நீங்க இன்ஃபுளுன்ஸ் நீங்க கத்துக்கிற வரையும், எப்படின்னா உங்களுக்கு ஃபியர் குறையிற வரையும் என் படத்தை நீங்க யூஸ் பண்ணீங்க சொல்றாரு. யார் சொல்லுவா? சொல்ல மாட்டாங்க சார். அதுதான் எனக்கு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது ராஜன் கேரக்டர் தான்.
சார் சார் இப்படிதான். ஆனா சார் எங்க இருக்கீங்க சார்? நீங்க முன்னேறி போங்க, நான் இருக்கேன் சப்போர்ட்டுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த வார்த்தை யார் சொல்லுவா? எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க சார். கற்றவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்க நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களுக்கு பேக் பண்ண இருக்கேன்னு சொல்லிட்டு சார். அந்த மாதிரி இத்தனை சப்போர்ட் இருக்கும் போது நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு எனக்கு ஒரு மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைக்கும்ன்றது நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. என்ன நினைச்சேன்னா சொல்ல முடியாது சார். அந்த இடத்துல ரொம்ப தலைகுனிவு பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு படிச்சிருக்கோம், நாலேஜா இருக்கும், ஆனா சொல்ல தெரியல, நம்மளுக்கு யாரையும் போய் கேட்கவும் தெரியல. அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அடிபட்டு இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல A to Z டாப் டு பாட்டம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. இனி போய் உட்காந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நம்பி இன்னும் 2 ஸ்டாஃபுங்க இருக்காங்க சார். அவங்கள நான் என்ன அளவுக்கு நினைச்சேன் அந்த விட அவங்கள பெஸ்டா தூக்கிட்டு வருவேன். காலம் முழுக்க லைஃப் இனி ஒரு அடுத்த இதுன்னு அவங்களை மறக்க மாட்டேன் சார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கு. இதை கத்துக்கணும். சரி, இங்க சாமானிய மனுஷன் போனா இதுல என்ன இருக்கு அப்படின்றத சாருக்கு யூடியூப் சேனல்ல நான் கீழே கமெண்ட் பண்ணிருந்தேன். சார், சாமானிய மனுஷன் இதுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணனா அவங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்குமா இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே சார் ரெஸ்பான்ஸ் பண்ணி கட்டாயம் இருக்குன்னாங்க. சரி, அதனாலதான் அதுக்கு மறுநாளே நான் உடனே கிளம்பி இங்க வந்தேன். ஆனா அதே போலதான் யாருக்குமே இப்ப இங்க இருக்கிற 25 பேர் தான் தெரிஞ்சிச்சு. இதை விட நாம வந்து வெளியில போய் சொல்ல போறோம் பாத்தீங்களா, இது வந்து பல லட்சம் பேருக்கு தெரியறதுக்கான ஒரு உந்துதல். நான் போனப்பா, எனக்கு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருந்து, சாட்டிஸ்பேக்ஷனோட அதிகமா இருந்து ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பாலிடிக்ஸ் ரீதியாகவும், அதாவது அதிகார ரீதியாகவும் சரி, சாமானியான எனக்கு அதிகாரத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீயே எடுத்தா செய்ப்பா, நீனே எடுத்து நின்று கேள்வி கேளு, அதுக்கான இது வந்து நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு மனப்பூர்வமா என் கூட வந்து டாக்குமெண்ட் படிக்கிறாங்க, LLB பண்றாங்க. ஓகே. ஆனா யாருமே அந்த டவுட் கேட்டா இது இப்படி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான், அதோடு முடிச்சிடுறாங்க. இது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்றது இல்லை. எனக்கு உங்களோட இந்த பதிவை பார்த்த பின்னாடி தான் இது எப்படி ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நிஜமாவே தோணுச்சு. ஆனா முதல்ல நான் நினைச்சேன் இது வந்து மணி மோட்டிவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு முதல்ல தோணுச்சு. நான் பேசுறப்ப கூட இவர்கிட்ட நான் அந்த இதை சொன்னேன். சரி, இல்லை இவங்க ஏன் வந்து இதனால இவங்களுக்கு என்ன நடக்கும் ஏதும் என் மைண்ட்ல அப்படி இருந்துச்சு. ஆனா அது அப்படி கிடையாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க ஒண்ணு சொல்றீங்கப்ப ஒரு வரலாறு சொல்றதுக்கு 1.5 நாள் டைம் எடுத்து நீங்க பேசுறப்போ பணம் மோட்டிவ் அப்படின்னா நீ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேலயே சொல்லியிருக்கலாம், இதுதான் டாக்குமெண்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இது இப்படி இப்படின்னு போயிட்டு. ஆனா ஒரு விஷயத்த டாக்குமெண்டேட்டருக்கு சின்ன வட்டத்தை விட இது வேற அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டு வரீங்க இல்லைங்களா, இது வேற யாருமே பண்ண முடியாது. அது உங்களோட லட்சியம் நான் நினைச்சதை விட பல மடங்கு உச்சத்துல இருக்கு. அதுக்கு நான் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் எந்தெந்த புக்கு தேடி படிச்சாரு எனக்கு தெரியல, ஆனா தெரிஞ்சதான் நான் கூட படிச்சிருப்போம்பா. அவ்வளோ அருமையா இருந்தது. எனக்கு முதல் நாள் வகுப்பு ரொம்ப திருப்தியா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் பார்த்த மாதிரியே இருக்கு, ஒரு குட்டி ரமணா மாதிரி இருக்காரு அவரு. இல்ல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஆவண எழுத்தர் ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் நம்ம ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன அவருடைய நோக்கமும் ரொம்ப சிறப்பு. ஒரு நம்ம கிட்ட இருக்க ஒரு மீனை பிடிச்சு சமைச்சு கொடுத்து ஒருவேளை பசியை ஆத்துறதை விட அவனுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்றத சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா அவன் வந்து அவனோட பசியை காலங்காலத்துக்கும் அவன் வந்து தீர்த்துக்கிடுவான், அவனோட பரம்பரைக்கும் அதை கொண்டுட்டு போவான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட சார் வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தன்னோட மட்டும் வச்சுக்கிறாம அவர் நினைச்சிருந்தா வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பிசினஸா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரா மட்டுமே இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும், அதன் மூலியமா எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லி நினைச்சாங்க பாத்தீங்களா. இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியல. நன்றி, மகிழ்ச்சி. என்ன இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா வந்து கிளாஸ் எடுப்பாங்க, பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அடி முதல் ஆரம்பம் 1500 வருஷத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, வேற லெவல் உண்மையாவே. சோ அது வந்து மிகப்பெரிய விஷயம் சார், ரொம்ப நன்றி. ஸ்கூல்ல நடந்த இத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு இந்த 4 நாள்ல எல்லாத்தையும் அழகா புரிய வச்சுட்டாங்க. இது போக இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அவ்வளவு அழகா இருந்தது. சாப்பாடு ஆகட்டும், நான் வந்து எங்க மாசத்துல வந்து 2 நாள் மட்டும்தான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், மிச்ச நாள் ஃபுல்லாவே என்னோடது அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இங்க சாப்பிட்ட அனைத்து உணவும் ரொம்ப அருமையா இருந்தது. நான் வெளிநாட்டுல பெரிய 5 ஸ்டார் வரைக்கும் தங்கியிருக்கேன். பட் ஆனா 5 ஸ்டார்ல என்ன நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதியான ஹோட்டல்ஸ் இங்க கிடைச்சது. அந்த ஏன்னா இந்த சின்ன ஒரு தொகையில இது நடத்த முடியும்னா வாய்ப்பே கிடையாது. இதுக்கு கரெக்டான ஃபீஸ் யாராவது ஒரு நிறுவனம் வாங்கியிருந்தா குறைஞ்சபட்சம் 49,999 ரூபா வாங்கிட்டு அப்புறம் என்ன செக் வைப்பாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் AMC ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி
ஒரு 1 லட்சம் இல்லாம நம்மளைய பிளான் பண்ணாம விட மாட்டாங்க. பட் ஆனா இவங்க எந்த விஷயம் நம்மள்ட்ட யார்ட்டையும் ஃபீட் பண்ணவும் கிடையாது, திணிக்கவும் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா உங்களை முன்னேற்றம்னா நீங்க அடுத்த லெவல்ல நீங்க போய்க்கோங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு பேக் பலமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் வந்து அதாவது ஒரு சமுதாய ஒரு பொறுப்பு இருந்தா மட்டும்தான் நடக்கும். வரப்போற மார்ச் மாசம் வரப்போற கோயம்புத்தூர் நடக்க போற இந்த நிகழ்ச்சிக்கு என்னால முடிஞ்ச முழு உதவியும் என்னால நான் தர முடியும். இது போக சார் சொன்ன மாதிரி நானும் ஒரு அங்கத்தினரா இதுல உள்ள சேர்ந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னைய வளர்க்கறது இல்லாம என் கூட இருக்கக்கூடிய மக்களையும் வளர்த்தா நான் டாப்ல போவேன், கூட இருக்கணும் டாப்ல வருவான். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் நன்றி.